தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா GlowPlug அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதற்காக கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ பொதுவாகவே பெட்ரோல் இன்ஜினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்கும், டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா GlowPlug அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து இந்த GlowPlug எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஜினுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீசல் இன்ஜின்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான GlowPlug தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வேப்பர் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சாவே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. பட் டீசல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடைய திக்னஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரே காரணத்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீக்குச்சி கொளுத்தி போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபயர் ஆகாது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீசல் இன்ஜின்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் வந்து ஹெவியான ஒரு ஹாட் ஏர் வந்து உள்ளே வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டீசலை தெளிக்கும் பொழுது ரொம்ப நேரம் கழிச்சு அந்த தீப்பொறி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்ன்ற ஆப்ஷன் வந்து ஆகும். ஸோ இதனால தான் வந்து பவர் ஸ்ட்ரோக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து டீசல் இன்ஜின்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் காரணம் இதுக்கு. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த GlowPlug அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீட்டர் மாதிரி வந்து பயன்படுத்திட்டு இருக்கு டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ முன்னே வந்த கார்களோ இல்லை டீசல் வெஹிக்கிளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த GlowPlug வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வர வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த GlowPlug அப்படின்ற விஷயத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொதுவாகவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இந்த பனிக்காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசல் இன்ஜினும் ஒரு பெட்ரோல் இன்ஜினும் வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எரியும் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக வேப்பர் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கிள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த GlowPlug யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த GlowPlug வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினில் டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்கக்கூடிய பேட்டரியோட வந்து இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பைக்காக இருக்கட்டும் இல்லை பைக்கில் வந்து பெட்ரோல் டீசல் கிடையாது, மற்ற வெஹிக்கலாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேட்டரியோட வந்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இது ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகுதோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா வித்தின் ஒரு 1 or 2 மினிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி அப்படி பழுக்க காய்ச்சோம் அப்படின்னா அந்த ரெட் கலரில் மாறுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிகப்பு கலரில் மாறிடும். ஸோ இப்படி இருக்கும் தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா டீசல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் நடக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த GlowPlug அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்களில் இது போல் இல்லாமல் ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ ஒன்று ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த GlowPlug இருக்கிறது மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகள் வந்து எழும்பலாம். எப்படி வந்து இந்த GlowPlug வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஹீட் ஆகிட்டே இருக்குமா, ஸோ இப்போ அதிகப்படியான பவர் வலிச்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எவ்வளோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி உங்களுடைய இன்ஜின் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைசர் ஆகிடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.